சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு காரணம் தெரியல. இன்னைக்கு பூஜை பண்ணாரு பணிக்கர். அவர் எனக்கு ஒரு வாரிசு இருக்குன்னு சொல்லிட்டாரு. என் வாரிசு இருக்கா? கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி எஜமா வர போறப்பல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் இல்லையா? நல்லா இருப்பீங்க ஐயா. கூடிய சீக்கிரம் உங்க வாரிசு கிடைச்சிருங்க ஐயா. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஐயா முகத்துல நிஜமான சந்தோஷத்தை பாக்குறோம். எல்லாம் நல்லதுக்காக தான். இந்த விஷயம் நடக்கிறதுக்காக தான் வீட்டுல நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போயிருக்கு. வெண்ணிலா, நீ இங்க நின்னுட்டு இருக்க? எல்லாத்துக்கும் இனிப்பு ரெடி பண்ணலையா? போ போ போ, உடனே ரெடி பண்ணு. சரி மாமா. எல்லாம் இனிப்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வேலையை பார்க்கணும். சரியா? சரியா? ஸ்வேதா, ஓ வாங்க பெரியப்பா, வாங்க வாங்க. இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா? சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமா இப்போ? ஸ்வேதா கொஞ்சம் அமைதியா இருமா. அமைதியா? இனிமே அமைதியா எப்படி இருக்கிறது? எப்போ கல்யாணத்தை பத்தி கருமாதின்னு மாமா சொன்னாரோ அப்பவே மாமாவா நானானு பாத்துரலான்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனா என்ன அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. என்னை ஏன் வழியில போக விடாம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானம் பண்ணீங்க. நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் முன்னாடி போய் ஈன்னு இழுச்சிட்டு நின்ன. இப்ப என்னாச்சு? எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. நல்ல சாமியார அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சிபாரிசு பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்னடானா அவன் மொத்தமா குட்டிய குழப்பி விட்டுட்டு போயிட்டான். மாமா அவருக்கு வாரிசு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கே இந்த குதி குதிக்கிறாரு. வாரிசு யாருன்னு தெரிஞ்சுட்டா அவரு அதுக்கப்புறம் என்ன பத்தி நினைப்பாரா? ஏற்கனவே அவர் கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருக்காரு. இதுல அவரோட வாரிசு வர வந்துருச்சுன்னா அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவாரு? எங்க கல்யாணம் எப்படி பிரிப்போ நடக்கும்? எங்க கல்யாணமும் நடக்க போறது இல்ல, சொத்தும் கிடைக்க போறது இல்ல. இதுல எல்லாரும் தேவையில்லாம கனவு வேற கண்டுகிட்டு இருக்கீங்க. மொத்தமா சரிஞ்சு போச்சு. என்னாச்சு ருத்ரா குட்டிக்கு திடீர்னு வந்து பிடிக்கிறீங்க? கால விடு ருத்ரா, அப்பதானே சீக்கிரமா சமையல் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் இரு, நான் மாமாக்கு போய் சூப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். ருத்ரா மயங்கி விழுந்துட்டா, வாங்க ருத்ரா எழுந்துரு.
மாமா கிட்ட நான் போய் சொல்ல போறேன்னு சொன்னதுக்கே மயங்கி விழுந்துட்டானா அப்போ கண்டிப்பா பயந்துதான் மயங்கி விழுந்திருக்கா. அப்போ கண்டிப்பா இவ தான் மாமாவோட வாரிசுன்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல. மாமா, ருத்ரா எழுந்துரு. ஐயோ ருத்ரா, என்னாச்சு? ருத்ரகுட்டி, ருத்ரகுட்டி இங்க பாரு. ருத்ரகுட்டி இங்க பாருங்க. டேய் இங்க பாரு. தண்ணி 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 சீக்கிரம் எடுத்தா. ருத்ரா, அம்மா பாரு. அப்பா, தண்ணி குடு, தண்ணி குடுறா, குடு. என்னடா ஆச்சு? அப்பா சொல்லு, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா. நான் உள்ளதான் விளையாடிட்டு இருந்தேன். ஸ்வேதா ஆண்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளையாடிட்டு இருந்தேன். ஆனா மயக்கம் போட்டு திடீர்னு விழுந்துட்டேன். மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு என்னாச்சு? இல்ல முத்து மாமா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பணிகர் வந்து உனக்கு இன்னொரு வாரிசு இருக்குன்னு சொல்லிட்டு போனார்ல, அதுல இருந்து இவ ஒரு மாதிரியா தான் முத்து மாமா இருக்கா. ஏதோ அவளுக்குள்ள பயம் வந்துட்ட மாதிரி தெரியுது. ருத்ரகுட்டி, என்னடா? என்ன விஷயம் சொல்லு. எனக்கு என்னன்னே தெரியலப்பா. எப்பவுமே ரொம்ப பயமா இருக்குப்பா. இதை பாரு செல்லக்குட்டி, இந்த வீட்டுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வந்துச்சுன்னா அப்பா உன்னை மறந்துடும் நினைச்சியாடா? அப்படியெல்லாம் இல்லப்பா. யாரு வந்தாலும், உண்மையான வாரிசே வந்தாலும், என் ருத்ரா குட்டி தான் என்னோட மூத்த பொண்ணு. நீ தானே என்னோட மூத்த பொண்ணு. அப்பா எப்படி ஒண்ணு மறப்பேன்? செல்லம், கண்டதெல்லாம் யோசிக்க கூட தெரியுதா? நான் என்ன உன்னை விட்டு கொடுக்க போறேன்? யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் தெரியுமா? அவர் என்ன சொன்னாரு? நம்மள சாமி கும்பிட சொன்னார்ல. நாளைக்கு நம்ம வீட்டுல சாமி கும்பிட போறோம், அன்னதானம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். அப்பா சொல்றேன்ல, பாருட. என்ன இப்போ ருத்ரா குட்டி சிரிக்க போறா. கிச்சு 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 கிச்சு. சரிங்க, கிச்சு கிச்சு கிச்சு. ருத்ரா, எப்படிதான் எப்பவுமே நல்லா சிரிச்சுட்டே இருக்கணும். 5 நிமிஷம் மயங்கி விழுந்ததுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இவளை நிரந்தரமா விழ வச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுல ஒரு பூஜை நடந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு வாரிசுக்குன்ற விஷயத்த அந்த பணிக்கர் சொன்னாரு.
என் குழந்தை இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அது உயிரோட இருக்குன்னு சொன்னோன்னு அது சொன்னோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சந்தோஷத்தை அவங்க கூட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நெருப்புக்கு தப்புன என் குழந்தை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு நல்லபடியா என் கூட சேரணும். இந்த குடும்பம் தலைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க எல்லாம் சாப்பிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்க பரம்பரையே நல்லா இருக்கும். ரொம்ப நிறைவா இருந்துச்சுப்பா. பந்தி பரிமாறும்போது சாப்பிட்றவங்க மனசு குளிர்ணும்னு சொல்லுவாங்க. உங்க சாப்பாட்டுல எந்தவித குறையும் இல்லாம உன் மனசு மாதிரியே இருந்துச்சுப்பா. ஆனா என் மனசுல இறைவன் மூலியமா உதிச்ச எண்ணத்தை வேற வழி இல்லாம உன்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் கூட உன்னோட வாரிசு யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலோட இருக்கல்ல. அந்த சந்தோஷம் உன் முகத்துல தெரியுது. இப்ப வாரிச பாக்கணுங்கிறது வெறியா ஒரு மாதிரி நிக்குது இப்போ. ஆமா சுவாமி, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். என் வாரிசு எனக்கு கிடைச்சா போதும். வேற எதை பத்தி நான் கவலைப்படல. என் உயிரே போனாலும் பரவாயில்ல. என் உயிரை விட என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். என் வாரிசு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். அது போதும், அது போதும் எனக்கு. இல்லப்பா, அவரு சொன்னது மாதிரி அது உயிருக்கு ஆபத்து கொடுக்கற விஷயம் மட்டும் இல்ல. உன்னோட வாரிசு யாரு என்னன்னு தெரியறப்போ அது இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மாபெரும் அவமானத்தை இந்த ஜமீன் சந்திக்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? நான் எதையும் சொல்லலப்பா, இறைவன் சொல்றதான் நான் சொல்றேன். அதனால உனக்கு உன் வாரிசு முக்கியமா இல்ல உன் உயிர் உன் குடும்பத்தோட கௌரவம் முக்கியமான்னு நீ யோசிச்சு முடிவு பண்ணு. வர்றேன்ப்பா. இல்ல சாமி, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல. இந்த ஜமீனோட கௌரவம் அது எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என் குழந்தை எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்க சாமி, தயவு செய்து சொல்லுங்க சாமி. நாளைக்கு நடக்க போற யாத்திரை நல்லபடியா நடக்கணும். எனக்கு என் வாரிசு கிடைக்கணும். அப்பா, ருத்ரா குட்டி, வாங்க வாங்க வாங்க. என்னடா செல்லக்குட்டி, எப்போ வந்தீங்க? என்னடா அப்பாவை அப்படி பாக்குற? அப்பா, எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு பயமா இருக்குப்பா. பயமா? ஏன்? இல்ல, நாளைக்கு நீங்க போனா உங்க உயிருக்கே ஆபத்து வரும்னு அந்த சாமியார் சொன்னார்ல, அத மாரி நீங்க போறேன்னு சொல்றீங்கல்லப்பா, அதான் எனக்கு பயமா இருக்கு. டேய், ஒண்ணும் இல்லடா, நீ பயப்படுற மாதிரிலாம் அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. சாமி கும்பிட தானே போற, அப்பா நல்லபடியா போயிட்டு வந்துடுவேன். என்னடா, இன்னொரு குழந்தை வந்தவன அப்பா உன்னை மறந்துடுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, எனக்கு உங்களை நினைச்சுதான் பயமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுப்பா. ஒன்னும் ஆகாது. அப்பா நல்லபடியா போயிட்டு நல்லபடியா முழுசா வந்துடுவேன். நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை பாத்துக்கணும் இல்லையா? அதுக்காவது அப்பா நல்லபடியா போயிட்டு வந்துடுவேன். சரியா?
என்ன ஸ்வேதா இது என்ன புது செட்டப்பா இருக்கு? இங்க எதுக்கு இப்ப வந்திருக்கோம்? ஏய் சொல்லு ஸ்வேதா, என்னதான் உன் திட்டம்? பதில் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்றேன். கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். ஏரிக்கார அம்மன் கோயில்ல இந்த பூஜை பொருள் எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டியாடா? எல்லாம் கொடுத்து விட்டாச்சுக்கா. அங்க எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. வெரி குட் வெரி குட். அக்கா வாழை மரம் கட்ட சொன்னாங்க, நான் போய் கட்டிட்டு வந்துட்டேன். இங்க வா. என்னாச்சு?
நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடியுங்கய்யா. அங்க பாருங்க. புரியுது. இந்த நூலை இழுத்தா டீசல் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நெருப்பு வச்சிடலாம். ஆமாங்க. என்னமாமா நீங்க ஏதாவது பண்ணி அண்ணனோட பயணத்தை தடுப்பீங்கன்னு பார்த்தா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. அண்ணனோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஸ்வேதா என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? எத்தனை பலி விழுந்தாலும் இந்த வேண்டுதலை தடுத்தாகணும். அதுக்காக அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? பேசாம வா. இப்ப நம்ம வைக்க போற நெருப்புல வண்டி வெடிச்சு செதறும். ஆனா முத்தரசை கீழே விழுந்து அடிபடுவானே தவிர உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன? ஏன்னா வண்டிக்கும் முத்தரசனுக்கும் பெரிய கேப் இருக்கு. ஏன்? இது வரைக்கும் செஞ்ச வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. ஆத்தால வேண்டிக்கிட்டு அடுத்தது தொடங்குப்பா. முத்தரசனோட வேண்டுதல் நல்லபடியா முடியணும்னு ஆத்தாளுக்கு அர்ச்சனை பண்ண போறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நல்ல மனசோட ஆத்தால வேண்டிக்கங்க. இந்தாப்பா, போற வழியில இது உனக்கு பயன்படும்.
பார் முத்தரசு, இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கையில வச்சிருக்கிற தீச்சட்டியோட நீ இந்த ஏரியை கடந்து போகணும். இக்கரையில இருந்து அக்கறைக்கு நீ தனியா போகணும். மறுக்கரையை அடைஞ்சதும் மலை உச்சிக்கு போற ஒத்தையடி பாதை கண்ணுல தென்படும். நீ அந்த ஒத்தையடி பாதையில கவனமா நடந்து போய் மாகாளி இருக்கிற இடத்த அடையணும். அந்த காளியோட காலடியில இந்த தீச்சட்டியை வச்சிட்டாலே போதும். நீ நினைச்சது வேண்டுனது எல்லாம் நல்லபடியா நடக்கும். பத்திரமா போயிட்டு வாப்பா. மாமா நல்லபடியா திரும்பி வரணும். நீதான் மாமாவை பாதுகாத்து கொண்டு வரணும். என்னடி நடக்கிறதெல்லாம் ஒரே திகலா இருக்கு. மெழுகுவத்தி பட்டு எரிஞ்சு போச்சுன்னா என்னடி பண்றது? அபசகுணமா பேசாதடி, பேசாம இருடி. அபசகுணமா இல்லடி, அறிவுபூர்வமா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட திட்டம் எதுதான் உருப்படியா நடந்திருக்கு. ஒவ்வொரு திட்டமும் சொதப்பிதான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் சொதப்பிருச்சுன்னா ஸ்வேதா நிஜமாலே எரிஞ்சிருவாளா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நீ தைரியமா இரு. வயிறு வேற பயங்கரமா பசிக்குதுடி. அந்த நிவேதா உஷாரா தப்பி வீட்டுக்கு போயிட்டா. நாம தான் மாட்டிக்கிட்டோம்.
நான் அழல ருத்ரா. மாமா எந்தவித ஆபத்தும் இல்லாம மீண்டு வந்துடணும்னு நான் ஆத்தா கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க அண்ணி. அண்ணன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. அண்ணன் நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. ஏய், எங்க போற? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு ஸ்வேதா, பல்லுல பச்சை தண்ணி கூட படாம ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ஏதாவது சாப்பிடு. எதுக்காக உன்னையே இப்படி வருத்திட்டு இருக்க? என்ன தோத்து போனவனை காமிக்க முயற்சி பண்றியா? அவங்க வர வரைக்கும் இந்த கட்டை கூடாது. அது வரைக்கும் பல்லுல பச்சை தண்ணி கூட படாட்டியும் பரவாயில்ல. சித்தி சித்தி, அப்பா வந்துட்டாங்களா? எங்க இருக்காங்க? அப்பா இன்னும் வரலம்மா. இல்ல சித்தி, எனக்கு அப்பா திரும்பி வந்த மாதிரி இருக்கு. உடனே பார்க்கணும் போல இருக்கு. வா சித்தி, நம்ம ஏரிக்கரை கோவிலுக்கு போயிடலாம். இங்க பாரு ருத்ரா, மாமா திரும்பி வர வரைக்கும் இங்க விடாம தொடர்ந்து விளக்கேத்தி சாமி கும்பிடணும். முத்து மாமா ஏரிக்கரையை தாண்டி வந்ததும் நேரா இந்த கோவிலுக்கு தான் வரும். அதனால நாம இங்கே இருக்கலாம், சரியா? வேண்டுதல் செய்யறப்ப பாதியிலே விடக்கூடாது. இல்ல சித்தி, எனக்கு என்னமோ அப்பா திரும்பி வந்துட்ட மாதிரியே தோணுது. நம்ம அங்கேயே போயிடலாம். நீ தூக்க கலக்கத்துல இருக்க, ஏதாவது கனவு கண்டிருப்ப, அதான் இப்படி எல்லாம் தோணுது. நீ போய் படுத்து தூங்கு. முத்து மாமா வந்ததும் நானே உன்னை எழுப்புறேன், சரியா? ஓ,
தேட்டு இருந்தவர் யாருமே இல்ல. ருத்ரா தான். ருத்ரா என்னோட பொண்ணு. ருத்ரா என்னோட ரத்தம் வேண்டியதா. ருத்ரா தான் இவ்வளவு நாள் தேடிட்டு வந்திருக்கோம். ருத்ரா நம்ம வீட்டு பொண்ணுடா. ருத்ரா எங்க மாமா? யாரோ ஒருத்தி இப்பதான் தூக்கிட்டு போனா. மாமா, முத்தரசு அண்ணனுக்கு ருத்ரா தான் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேங்கிறது எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸ்வேதா கொடுத்த டெட்லைன் முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் அவளை எது போய் காப்பாத்தலாம். ஆமா, அவன் சொன்னது செஞ்சிருவா. வா மருது.